இப்போ ஊருக்குள்ள முக்கியமான பஞ்சாயத்து சிவகங்கையில் நடந்த லாக்அப் டெத். அதுதான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளாக அட்டெண்டன்ஸ் போடாமல் இருந்த ஒருத்தர் இப்போ வெளியே வந்து அதை பற்றி பேசியிருக்கார். யார் அவர்? எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவரே இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் நடந்த லாக்அப் டெத்து, அஜித்குமார் என்ற இளைஞர் வந்து இறந்து போயிட்டார்ல, அது தொடர்பாக அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்கார். என்னென்னா, இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் வந்து திமுக ஆட்சியில் பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது வேற ஒன்றும் கிடையாது. எதிர்க்கட்சி தலைவராக இருந்து இதுக்கு கூட வெளியே வந்து நம்ம பேசல என்ன நல்லா இருக்காதுல்ல. அதனால் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சம்பிரதாயத்துக்கான கருத்தாக சில விஷயம் சொல்லுவாங்களே, இந்த மாதிரி நடந்திருக்கே, அது வந்து கண்டனத்திற்குரியதே, அதுக்கு போக கோர்ட்டில் கேஸ் இருக்கு, அதனால் ரொம்ப பேச முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டிக்காக பேசுவாங்க தெரியுமா, அந்த லெவலுக்கு பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு இதுவரை 25 காவல் மரணம் ஏற்பட்டதாக செய்தியில் வெளியாகுன மிக வருத்தத்துக்குரியது. இந்த அரசாங்கம் இன்றைக்கு சட்ட ஒழுங்கு பாதுகாப்பதிலே மிக மிக மோசமான சூழ்நிலை இருக்கின்றது. அதுவும் இந்த காவல் மரணம் என்பது மிக மிக வேதனைக்குரியது, இது கண்டனத்துக்குரியது. எல்லாம் நீதிமன்றத்தில் இருக்கின்ற சனத்தினால அது வெளிவந்த பிறகு முழு உண்மை வெளிவரும்.